ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னால சொல்வேன் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி அந்த லைட்டாக பிசு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் விட தேவையில்லை. இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து இல்லைங்களா, அதுக்கு 1 கப் அளவு தண்ணி தேவைப்படுச்சு. அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ 1 கப் தண்ணியை ஃபுல்லாக உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. அந்த 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஒரு பெரிய வடிகட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்தது ஒரு சின்ன கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூந்தி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும். இது நீங்கள் அதிக நேரம் விட்டீங்க அப்படின்னா கார பூந்திக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மொறுன்னு ஆயிருங்க. அதிக நேரம் விட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி பிளேட் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா கார பூந்தி மாதிரி மொறுன்னு ஆயிருங்க. சீக்கிரமாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு நெய் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஈஸியாக சமையலே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட டக்குனு இது ரெடி பண்ணிடலாங்க. அளவுகள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு கப்பில் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை, தண்ணி, கடலை மாவு எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கு இல்லைங்களா, அதனால கீழே எடுத்து வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. அதே சமயம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. கைப்பொறுக்கிற சூடுன்னு சொல்வேன் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக லைட்டாக பாதாம் துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கிறேங்க. பாதாம் மட்டும் இல்லை, முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கலர்ஃபுல்லான லட்டு ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. இதுக்கு பாகுபதம், நெய் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.